சரி சரியா மார்னிங் ஆல் ஹாப்பி மார்னிங் ஹாப்பி மண்டே. இந்த வாரம் முழுக்க செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் அமைதியும் நிம்மதியும் நம்மை சுற்றி நல்ல ஒரு ஆற்றலும் நிறைந்திருக்கட்டும். இது கரூரோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டாக்கோட இதுங்க. 19. ஸோ இந்த டைம் நம்ம கரூர் எக்ஸிபிஷன் கம்மிங் வெட்னஸ்டே த ரெசிடென்சி கரூர்ல நடக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் எக்ஸ்போல அனிச்சம் ஸ்டோர் வைக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸுக்கும் சூப்பர் ஸ்டாக்கிஸ்டோட ரேட், அதாவது ஒரு மார்க்கெட்ல ஒரு 2600க்கு ஒரு சாரி நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அனிச்சமோட ஸ்டால்ல 1900க்கு வாங்கிட்டு போக முடியும். அப்படி ஒரு சூப்பர் ஜூப்பர் ப்ராடக்ட்ஸை எடுத்துட்டு போறோங்க. ஸோ அதுல ஒரு சில இப்போ நான் ஒரு 4 கலர்ஸ் வந்து கரூருக்கு கொண்டு போறோம் அப்படின்னா ஒரே ஒரு கலரை இன்னைக்கு நான் ஆன்லைன்ல கொண்டுட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த கிரீன் எல்லாம் இன்னும் இப்பதான் ரேவதி உட்காந்து ரேட்டே போடுதுங்க. நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு சாரியா போறதுக்குள்ள ரேட்ஸ் வந்துடும். ஸோ என்கிட்ட காட்டிட்டு the first one இக்கத் சில்க் சாரி எடுத்துட்டு வந்திருக்கோம் கண்ணு. அந்த பேமெண்ட் ரேவதியோட டிரால இருக்கும் பாரு, அது ஓகே. எப்படி இருக்குங்க இந்த ப்ளூ? ரொம்ப சாஃப்டா அப்படியே பேக் வீவிங்ஸ் ஆல்சோ கொடுக்குறேன். சூப்பரான வீவிங்ல இருக்கக்கூடிய நல்ல ஒரு அழகான ஒரு புடவை. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ யாராவது ஒருத்தங்க இதோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஆமா ஆமா கரெக்டா இருக்குல்ல? நீங்க கீர்த்தி தானப்பா? ஓகே 480. இதோட ரேட் எனி ஒன்? இந்த இக்கட் சில்கோட ரேட் அப்படியே சாஃப்டா இருக்கு, லைட்டா இருக்கு, ரொம்ப டீசென்ட்டா டிக்னிஃபைடா வெரி மச் அப்படியே இம்ப்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு குவாலிட்டியில இருக்கக்கூடிய ஒரு சாரி. தயவு செஞ்சு இதெல்லாம் பியோர் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் வெரைட்டி, அனிச்சமோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் ரேஞ்சில் வரக்கூடியது. ஸோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு ரேட் சொல்லுங்க. இதை வந்து நம்ம ரிசப்ஷன்ஸ் அண்ட் முகூர்த்தம்ஸுக்கு வேர் பண்ணக்கூடிய சாரீங்க இது. ஸோ வாட் இஸ் த ரேட் ஆஃப் திஸ் எக்ஸ்க்ளூசிவ் சாரி? அதெல்லாம் மனசுல வச்சுட்டு சொல்லுங்கன்னு சொன்னேனுங்கம்மா ரேட். இது ஒரு 1200 ரூபாய்க்கு உங்களால எங்கேயாவது வாங்க முடியுமா? போற போக்குல ஒரு ரேட்டை சொல்லக்கூடாது இல்ல? அதுவும் அதுல வேற பூவு பொட்டும் சாமி வச்சிருந்தா டெஃபினட்டா அது ஒரு ஃபேக் ஐடி தான். ஸோ வி வோன்ட் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. டைம் பாஸ்க்குள்ள வந்து உட்காந்துருக்கு. டேஞ்சர் தளபதினு எவனாவது பேர் வச்சிருப்பான். உனக்குலாம் காலங்கத்தால வேலையே இல்லையா? உள்ள திங்கக்கிழமை பொழப்பே இல்லையா? பொழப்ப பாக்குறதுக்கு தான் நாங்களாம் இங்க வந்து உட்காந்துருக்கோம். டென்ஷன்லாம் ஆகல. ஸோ கூல் ஆகுங்கன்னு சொல்ல வேண்டாம். எஸ் கங்கா 2400 1900 பிளஸ் ஷிப்பிங். அமேசிங் அமேசிங் அமேசிங். அவ்வளோ ரிச்சா இருக்கு, சாஃப்டா இருக்கு, ரொம்ப குவாலிட்டியா இருக்கக்கூடிய ஒரு சாரி. ரிசப்ஷன், முகூர்த்தம் அண்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப். நான் சூப்பர் ஸ்டாக்கிஸ்டோட ரேட்டுன்னு சொன்னேன். ஸோ சூப்பர் ஸ்டாக்கிஸ்டோட ரேட்டுக்கு தான் இந்த எக்ஸ்க்ளூசிவ் சாரீஸ் எடுத்துட்டு வரோங்க. ஸோ இதுல கலர்ஸ் கரூர் எக்ஸிபிஷன்ல வந்து நீங்க பார்க்க முடியும். இன்னும் ஒரே ஒரு கலர் மட்டும் நான் இந்த இடத்துல காட்டுறேன். ஸோ இந்த ப்ளூ அவ்வளோ ராயலா இருக்கு. ஜஸ்ட் 1900. யாருக்கு வேணுமோ இந்த லைவ்ல பிக் பண்ணிக்கோங்கம்மா. திஸ் இஸ் சூப்பரான ஒரு பல்லு பாக்குறவங்க அண்ட் பிளவுஸ் அப்படிங்கிறது. பிளவுஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. நல்லா இருக்கா?
So this is saree number, இன்னைக்கு லைவ்ல இது saree number 1900 plus shipping only. And நான் இன்னும் ஒரு ஷேட் காட்டுறேன்னு சொன்னேன். ஸோ நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த லாவெண்டர் டோன்லயே இதில் ஒரு saree இருக்கு. ஸோ அந்த ஒரு டோன் மட்டும் காட்டிடுறேன். 2 டோன் அவைலபிள்னு வச்சுக்கோங்களேன் லைவ்ல. அதர் கலர்ஸ் கரூர் கஸ்டமர்ஸுக்கானது. கம்மிங் வெட்னஸ்டே April 24 த ரெசிடென்சி கரூர்ல அனிச்சமங்காடி தெருவோட எக்ஸிபிஷன் புது ஸ்டாக். இப்பதான் பேல ஓபன் பண்றோம். இன்னும் டேக் போடல, ரேட் போடல. அப்படியே டேக் போட்டிருக்கிற சாரிலையும் ரேட் போடாம அப்படியே என்னோட நாலேஜோட வரக்கூடிய ஒரு லைவ். திஸ் ஆர் சாரி நம்பர் 2ங்க. சாரி நம்பர் 2 1900 plus shipping. Saree number 2900 plus shipping. ரொம்ப சாஃப்டா இருக்கு, லைட்டா இருக்கு அண்ட் நல்ல குவாலிட்டியில இருக்கிறது. பேக் சைட் வீவிங் காட்டுறேன். பிளவுஸோட பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்குங்க சாரி. இந்த பிளவுஸுக்கே தனியா காசு கொடுக்கணும். ஓகே, ஜஸ்ட் 1900 plus shipping. This was saree number 2. சாரி நம்பர் 3 வந்து ஒருத்தங்க ரொம்ப நேரமா இந்த கிரீன் என்ன சாரின்னு சொல்லுங்க, என்ன சாரின்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு சாரி? திஸ் ஆர் சாரி நம்பர் 3. சூப்பரா இருக்குதுங்க. ஃபேபுலஸான ஃபேப்ரிக் அண்ட் அமேசிங்கான டோன்ஸ்ல குவாலிட்டியான ஒரு சாரி. 2300 plus ஷிப்பிங்கிற ரேட்ல நான் அப்படியே ஓபன் பண்றேன். சாரியை மட்டும் நீங்க அப்படியே ரசிச்சு பாருங்களேன். This is saree number 3ங்க. எப்படி இருக்கு? குட் மார்னிங் ராஜலக்ஷ்மி. குட் மார்னிங்மா. சுமதி குட் மார்னிங்மா. ஸோ இங்க வந்து ஒரு லைட்டர் கிரீன் பார்க்குறோமா? ரைட் ஹேண்ட் சைட் நம்ம வந்து ஒரு லைட் கிரீன் பார்க்குறோம் அண்ட் பிளாக்ஸ் பார்க்குறோம், பனாரசி வீவிங்ஸ் பார்க்குறோம். அண்ட் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் நம்ம ஒரு டார்க்கர் டோன் பார்க்குறோம். ஸோ இது என்ன சாரி அப்படின்னா முடால். சூப்பர் ஸ்டாக்கிஸ்டோட ரேட்ல நான் இப்போ இந்த முடால் பிளாக் பிரிண்டட் அண்ட் பனாரசி வீவிங்ஸோட இருக்கக்கூடிய இந்த யூனிக் சாரியை ஜஸ்ட் 2300 plus ஷிப்பிங்கிற ரேட்ல எடுத்துட்டு வரோம். நிறைய கலர்ஸை கரூர் கஸ்டமர்ஸுக்காக கொண்டுட்டு போறோம். இந்த பர்டிகுலர் லைவ்ல இந்த அமேசிங்கான கிரீன் கலர் சாரியை ஆஃபர் பண்றோங்க. ரொம்ப லைட்டா இருக்கு, சாஃப்டா இருக்கு, அப்படியே சிக்குன்னு அவ்வளோ ரிச் ஃபேப்ரிக்ல அமேசிங்கான டெக்ஸ்சர் கம் வீவிங்ஸ்ல இருக்கக்கூடியது. பனாரசி ஆன்டிக் வீவிங்ஸ் வில் கம் complete body and see the pallu, see the blouse. Okay, so this is saree number 3 2300 plus shipping. So இது வந்து ஒரு மாதிரி சர்க்கிள் மோட்டிவ்ஸ்ல இருக்கக்கூடிய பிளாக்ஸ்ங்க. இதுல நமக்கு நிறைய கலர்ஸ் உண்டு. இன்னொரு மோட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெமெட்ரிக்கல் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய மோட்டிவ். அது வந்து சாக்லேட் பிங்க் டோன்ல இருக்குங்க. அது 2300 plus shipping. So this was the saree. Saree number 4 2300 plus shipping. Right hand side பார்த்துட்டோங்களா? ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்டர்ல தான் நான் அந்த ஜெமெட்ரிக்கல் பிளாக்ஸ் வருதுன்னு சொன்னேன். சாக்லேட் பிங்க் கலர்ல இருக்கக்கூடியது. எஸ் எஸ் இட்ஸ் டூ பாடி ஹக்கிங். ரொம்ப நல்லா பிடிச்சிக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும், ஃபிளெக்சிபிளா இருக்கும். நம்ம ரொம்ப கன்வீனியன்ட்டா ஃபீல் பண்ணுவோம். அழகான பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்குதுங்க. So this is saree number 4, just 2300 only. 4000 4500 க்கு கூட we cannot get outside at branded websites or branded showrooms-ல. அனிச்சும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கான்ஃபிடென்ட்டா நான் இதோட ரேட்ஸ் சொல்றேன். சூப்பர் ஸ்டாக்கிஸ்டோட ரேட் தான். ஃபேப்ரிக் அப்படியே கையில வாங்கும் பொழுது அப்படியே மெதுன்னு நீங்க அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, சாரி நம்பர் 5 ஒரு லினன் சாரி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லினன் ஃபேப்ரிக்குங்க. அந்த ஃபேப்ரிக்ல காஷ்மீரி எம்ப்ராய்டரி ஒர்க் கூட ரொம்ப நாள் கழிச்சு அனிச்சம்ல ஸ்டார்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு லினன் சாரி இது. ஸோ இதை நான் அப்படியே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டிட்டே இதோட ரேட்டை சொல்றேன்.
எப்படி இருக்குங்க சாரி? எப்படி இருக்குன்னு ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்க. so fabulous, so light weighted and elegant இருக்கும். சிங்கிள் ப்ளீட்ஸ் போட்டு வேர் பண்ணும் பொழுது இங்க நாம பார்க்கக்கூடிய இந்த காஷ்மீரி எம்ப்ராய்டரிஸ் க்ளோசர் லுக்ல வர அவ்வளோ ரிச் அண்ட் சாஃப்டா அப்படியே டீசெண்டா, அதுலயும் இந்த சம்மர் அடுத்த 3 monthsக்கு வரக்கூடிய நம்மளோட கார்ப்பரேட் மீட்டிங்ஸ் அண்ட் கேதரிங்ஸ், ஃபேமிலியோட வெளியில போறது எல்லாத்துக்கும் 2900 plus shipping. 5000க்கு கீழே இந்த சாரி கிடைக்காது. 5000க்கு கீழே we cannot get this exclusive linen khadi pure 100% pure. that too இந்த மாதிரி அமேசிங்கான work complete சாரியும் வருது, இந்த embroidered work. so this is saree number 5ங்க. just 2900 plus shipping ரேட்ல இந்த lovable saree coming with same running toneல பிளவுஸ்ங்க. பிளவுஸ் இது சேம் ரன்னிங் டோன்ல பிளவுஸ். பிளவுஸோட ஸ்லீவ்ல 2 ஸ்லீவுக்கும் இந்த காஷ்மீரி எம்ப்ராய்டரி ஒர்க் வரும். ஓகே, ஸ்லீவ் போத் ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடும் இந்த காஷ்மீரி எம்ப்ராய்டரி ஒர்க் வரும். 2900 அப்படிங்கிற சூப்பர் ஸ்டாக்கிஸ்டோட ரேட்ல இந்த எக்ஸ்க்ளூசிவ் லினன் காதிய கரூர் கஸ்டமர்ஸுக்கும் எடுத்துட்டு வரும். இந்த கிரே கலரை நான் ஆன்லைன் கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குறேன். இன்னும் ஒரு ஷேடு இதுல காட்டுறேன். சச் அ வெரி பிளசன்ட் ஷேடுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து அனிச்சம்ல ஒரு 3 years பேக் நம்ம வீட்டில் வச்சிருக்கும் பொழுது இதுல நிறைய சாரீஸ் கொடுத்துருக்கோம். இப்போதான் திரும்ப இதெல்லாம் நமக்கு வெண்டா சைடு, அதாவது என்னோட சப்ளையர் சைடு இருந்தே கிடைக்குது. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நான் எல்லோ கலர் வச்சிருக்கேன். எஸ், இதுல நான் வந்து ஒரு எல்லோ வச்சிருக்கேன். ஸோ ஃபேபுலஸான ஒரு ஃபேப்ரிக். திஸ் ஆர் சாரி நம்பர் 6ங்க. 2900 plus shipping. சாரி நம்பர் 6, 2900 plus shipping. அமேசிங்கான டோன், which gives us very subtle look. at the same time ரொம்ப அட்ராக்டிவான ஒரு லுக் ஆல்சோ கிடைக்கும். ஒரு மாதிரி நல்ல ஒரு ரிச் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மாதிரி வேர் பண்ணி பாருங்களேன். எனக்கு நான் இதெல்லாம் கட்டும் பொழுது அந்த எல்லோ சாரி எல்லாம் எந்த காலேஜுக்கு கூப்பிட்டாலும் சரி, எந்த ஸ்கூலுக்கு கூப்பிட்டாலும் சரி, அதுக்கு அந்த கேம்பஸ்குள்ள அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா போறேன் அப்படின்னா அந்த புடவை கட்டிடுவேன். செகண்ட் டைம் போகும்போது நம்ம அதையே கட்டிட்டு வருதுன்னு இருக்கும்னு வேர் பண்ண மாட்டேன். எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி பார்க்கறக்கே நல்லா இருக்குங்க கார்ப்பரேட் வேர்ல. பிளவுஸோட ஸ்லீவ்ல 2 ஸ்லீவுக்கும் இந்த ஒர்க் வரும். ஓகே, ஸோ சாரி நம்பர் 6ங்க. 2900க்கு 2900% இந்த சாரீஸ் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். வந்துட்டாங்கல்ல, எப்படி இருக்குங்க நம்ம முடால்? வந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்றோம். இந்த டைம் முடால்ல வந்து ரொம்ப அழகா I want Dabu silk in yellow mango pattern. I will get it in Karur. Please book ma'am. Online la sold. இல்ல yellow mango pattern தான் வேணுமா? நீ கரூருக்கு எடுத்துட்டு போறியா? கரூருக்கு எடுத்துட்டு வராங்களாமாமா. 10 மணிக்கே வந்துருங்கம்மா, அப்ப கொடுத்துருவாங்க. அதை வந்து அங்க வந்து நான் புக் பண்ணிட்டேன்னு டேபிள் மேல வச்சுட்டு அங்க வரக்கூடிய கஸ்டமர்ஸ்கிட்ட சொல்ல முடியாது இல்லையா? ஸோ ரேவதிட்ட சொல்லிட்டேனுங்க, நீங்க ஒரு 10 மணிக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. எல்லோ மேங்கோ டாபு சாரிய, அது ரொம்ப அழகா தான் இருக்கு. ஷியோர் சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச்மா. ஸோ இருங்க, இதை ஃபர்ஸ்ட் காட்டிட்டு வரேன். எப்படி இருக்குங்க? சும்மா எப்ப பாரு டிஜிட்டல் பிரிண்டட் முடால்னு போடுறோம், அதை எல்லாரும் கட்டிடுறாங்க. ஸோ எங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த மாதிரி ஒரிஜினல் மிரர் வச்சு ராஜஸ்தானி பேட்டர்ன்ல இந்த பர்டிகுலர் முடால் சாரிய 2200 plus ஷிப்பிங் இருக்கிற ரேட்ல பிளவுஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்களேன், எவ்வளவு அம்சமா இருக்குதுங்க புடவை. ரைட் ஹேண்ட் சைடு வந்து அப்படியே ஒரு குட்டி லைன், சிங்கிள் லைன்ல ஒரிஜினல் ராஜஸ்தானி மிரர். ஒரிஜினல் ராஜஸ்தானி மிரரை வந்து சிங்கிள் லைன்ல பாக்குறோம் ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? ஏன் சாரி வெறும் 800 ரூபா தானுங்கம்மா.
ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு ரேவதிட்ட புக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 800. அப்படியே வெயிலுக்கு அப்படி ஒரு இதமா இருக்குது, அவ்வளோ இதமா இருக்கு காதி. ஸோ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. சாரி ஃபுல்லா இந்த அப்படியே வெரி பேஸ்டல் டோன்ல அப்படியே கண்ணுக்கு இதமா லீவ்ஸ் அண்ட் ஃப்ளோரல்ஸ். புடவை கட்டி இருக்கிறதே தெரியாது, சரிங்களா? அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு 3 lines ஆஃப் மிரர் ஒர்க், 3 lines ஆஃப் மிரர் ஒர்க், that too coming with contrast tone of border, that too coming with contrast tone of border. And let me show you pallu. எடுங்க மேடம், பல்லு அழகா இருக்கா? ஸோ எல்லா பார்ட்டிஸுக்கு, ரிசப்ஷனுக்கு, முகூர்த்தமுக்கு, நிச்சயத்துக்கு, தெரட்டிக்கு, கெடா விருந்துக்கு, கொளுத்துற வெயில்ல நிறைய கெடா விருந்துங்க. அதுல மே மாசம் நிறைய புண்ணியாட்சண பத்திரிக்கை வேற வந்திருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் ஈஸியா யாரு பட்டு சீலையை கட்டி இந்த வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சு 4000-5000 ரூபாய் சீலையை கட்டி அதோட பிளவுஸ் அண்டர் ஆர்ம்ல கலர் ஃபேட் ஆகி எவ்வளோ கஷ்டம். இது எதுவுமே கொடுக்காத ஒரு சாரி. நம்ம பிளவுஸோட ஸ்லீவ்ல ஆல்சோ நமக்கு இந்த மிரர் ஒர்க் வந்துடும். பிளவுஸோட ஸ்லீவ்ல ஆல்சோ மிரர் ஒர்க் வந்துடும். கான்ட்ராஸ்ட் பிளவுஸுங்க. ஜஸ்ட் 2200. திஸ் ஆர் சாரி நம்பர் 7. ஸோ இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் நம்ம கரூர் கஸ்டமர்ஸ் கரூர் எக்ஸிபிஷனுக்கு கம்மிங் வெட்னஸ்டே விசிட் பண்ண பொழுது பார்க்க முடியும். ஸோ இது அழகான ஒரு டோன் காட்டிட்டேன். எல்லா சாரீஸ்லயும் 2 டோன் காட்டுறதுனால இதுல ஆல்சோ சூப்பரான இந்த கிரீனை காட்டுறேனுங்க. த ரெசிடென்சி கரூர்ல வெரி ஃபர்ஸ்ட் டைமா இருக்கிற எல்லா ப்ரீமியம் ஹால்ஸையும் புக் பண்ணியிருக்கிறோமுங்க. ஏன்னா நமக்கு அந்த லெஜண்ட் ஹால்னு ஒரு ஹால்ல மட்டும் பண்ணுவோம். இப்போ அனிச்சும் கொஞ்சம் வளர்ந்துருச்சுங்க. ஸோ அதனால கஸ்டமர் க்ரௌடுங்கிறதும் டபுள் ட்ரிபிளா இருக்கு எவ்ரி எக்ஸிபிஷன்ஸ்ல. அண்ட் வெண்டாஸோட க்ரௌட் ஆல்சோ அதிகமாயிருக்கனால எல்லா ஹாலும் புக் பண்ணியிருக்கோம். 50+ வெண்டாஸ் வராங்க. சாரிக்குனே நிறைய வெண்டாஸ் வராங்க, சல்வாருக்கு வராங்க, கஸ்டமைஸ்டு குர்த்தீஸுக்கு வராங்க. கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரன்சி இல்லை. நான் இப்போ இதை சிங்கிள் ப்ளீட்ஸ் தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரன்சி இல்லை. இன்னும் நான் இந்த சாரீஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண எனக்கு வாங்கினேன் அப்படின்னா எக்ஸ்போஸ்ல அண்ட் மீட்டிங்ஸ்ல சிங்கிள் ப்ளீட்ஸ் தான் போட்டு வேர் பண்றேன்னு. சரி, அந்த லாவெண்டர் கொஞ்சம் கூட தெரியல நான் வேர் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ சி பார்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்டரோட அழகா இருக்குதுங்க புடவை. அப்படியே நல்ல சாஃப்டா ஃபிளெக்சிபிளா குவாலிட்டியான ஒரு சாரியா இருக்கு. அண்ட் வி ஹாவ் திஸ் பார்ட் as our பல்லு. ஓகே, இல்லம்மா அது நீங்க அந்த நேம தயவு செஞ்சு மாத்துங்க. அண்ட் நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்னன்னா, எங்க சைடு இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 200 அன்வான்ட் மெசேஜஸ். அன்வான்ட் அப்படிங்கிற வேர்டையே யூஸ் பண்ண முடியாதுங்க. எங்க வீட்ல எல்லாம் அந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் ஓபன் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நீ பிசினஸே பண்ண வேண்டாம் வீட்டுல இருந்து சொல்லிடுவாங்க. இல்ல என் ஸ்டாஃப்ஸோட பேரண்ட்ஸ் அதை பார்த்துட்டாங்கன்னு சொன்னா அவளை வேலைக்கே போக வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியான மெசேஜஸ் வரக்கூடிய டிபில சாமிய பார்ப்போங்க. அவ்வளோ கோபம் வரும் சாமியை வச்சுட்டு. அண்ட் ஒரு ஐடென்டிட்டி இல்லாம இந்த மாதிரி வேற வேற டைப் ஆஃப் பேரை வச்சுக்கிட்டு உள்ள வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டார்ச்சர் இருக்கு பாருங்க. அதுல ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எந்த இடத்துல வெளிப்படுத்த முடியுமோ, வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு வருதோ அந்த இடத்துல படுத்திடும். நமக்குன்னு ஒரு முகம் இருக்கு இல்லைங்கம்மா, அத டிபில வைக்காம அப்படி பயந்து ஒரு சாமியை துணைக்கி வச்சு என்னால முடியல. இதை எவ்வளவோ நான் நிறைய பேசியிருக்கேன். எதுக்கு நம்ம படிக்கணும்? ஏன் 2 டிகிரி 3? எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கையில ஒரு டெக்னாலஜி? தப்பு பண்றவனே அவ்வளவு துணிஞ்சு பண்ணும் பொழுது ஒழுக்கமா இருக்கக்கூடிய நம்மள மாதிரியான பெண்கள் ஏன் அவனை பார்த்து இவ்வளவு பயப்படுறோம்? திரும்ப திரும்ப நான் சொல்றதா, நீ உன்னோட டிபில வைக்கிற மூஞ்சிய மட்டும் வச்சு அவன் உன்னை எதுவும் பண்ணுவான், அதை மட்டும்தான் வச்சு பண்ணுவான்னு நினைச்சுன்னா உன்ன மாதிரி முட்டாள் உலகத்துல யாருமே கிடையாது. நீ உன் வீட்டுல 24 hours வீட்டுக்குள்ளேயே ஃபர்தா மாதிரி எதையாவது போட்டு உட்கார்ந்துக்கணும். நீ கோயில்ல, நீ மண்டபத்துல, நீ படத்துக்கு போகும்போது உன் ஃபேமிலியோட உன் ஃப்ரெண்ட்ஸோட உன்னையே மறந்து நீ சிரிக்கும் பொழுது உன்னுடைய உடம்பு அவன் எவ்வளவு படம் பிடிக்கிறான்னு தெரியுமா? எவ்வளவு படம் பிடிச்சிட்டு இருக்கான்னு தெரியுமா?
இந்த பூமியில பிறக்கிறக்கே தகுதி இல்லாத, வாழவே தகுதி இல்லாத ஒரு இடியட்டுக்காக நீ ஏன் உன் முகத்தை சோசியல் மீடியால இருந்து மறைச்சுக்கிற? அப்படி இந்திரா காந்தி நினைச்சிருந்தா, அப்படி ஜெயலலிதா அம்மா நினைச்சிருந்தா, இந்த உலகத்தை ஆண்ட மிகப்பெரிய ராணிகள்லாம் அப்படி நினைச்சிருந்தாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நயன்தாராவை வாயை திறந்து பாக்குறோம். ஒரு அம்பானியோட ஃபேமிலி வெட்டிங் டைம்ல நம்ம அப்படியே நீத்தாவை பிரமிச்சு பாக்குறோம். அந்த லேடியோட சாரீஸை பாக்குறோம், ஜுவல்லரிய பத்தி பேசுறோம், எவ்வளவு பிரமிக்கிறோம். அவங்க எல்லாம் அவங்க முகத்தை மறைக்கணும்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு எப்படி அவ்வளவு தூரம் வந்து நிக்க முடியும்? ஈவன் நான் ரொம்ப சின்ன குடும்பத்துல இருந்து வந்திருக்க கூடியன்னா, எங்களுக்கு வராத த்ரெட்ஸா, எங்களை வச்சு பண்ணாத மாஃபின்ஸ், அதுக்கெல்லாம் பயந்துட்டா உலகம் எங்கம்மா இருக்கு? எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வளர்ந்தோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கருத்தை உருவாக்க வேண்டாமா? நாம போன, எனக்கு நாளைக்கே கூட ஒரு மரணம் வரலாம், பட் ஆனா அந்த இடத்துல என்னை பத்தி சொல்ல என் குடும்பம், என்னுடைய ரத்த உறவுகள் தாண்டி 1,00,000 பேருக்கு என்னுடைய மரண செய்தி போய் சேருமா? அந்த 1,00,000 பேர்ல ஒரு 10,000 பேராவது ஒரு நிமிஷம் அவங்களுடைய வருத்தத்தை அந்த இடத்துல மனசுல தெரிவிப்பாங்கல்ல. அதுதானே நான் வாழ்ந்ததற்கான சுவடு. என் மூஞ்சியை இந்த மாதிரி சாமியையும் பூவையும் வச்சு மறைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தா ஹவு கேன் இட் பாசிபிள்? திங்க் பண்ணுங்க. ஹர்ட் பண்ணியிருந்தா சாரிங்க. பட் இந்த மாதிரி பூ வச்சுக்கிட்டு, சாமியை வச்சுக்கிட்டு, வேற வேற பேர்ல வச்சுக்கிட்டு, நமக்குன்னு ஒரு பேர் இருக்குது இல்லம்மா, அதை ஐடியில வைக்காம குழந்தை பேரை, குழந்தைதான், அவன் என்ன 80 வருஷம் வாழ போறானே, அவன் பேரை உருவாக்கட்டுமே. ஏன் தலைமையில தூக்கி வச்சுட்டு, நான் திரும்ப சொல்றது, காலேஜஸ்ல போகும்போது பன்னி கூட குழந்தை பெத்துக்குது, குரங்கு கூட குழந்தை பெத்துக்குது, அதெல்லாம் இப்படியா சுமந்துகிட்டு தெரியுது? அதாவது அதோட வாழ்க்கையை வாழ விட்டுட்டு இயற்கை அதுக்கென கொடுத்த பணியை எப்படி செய்யுதோ அதே மாதிரி குழந்தைகளை பராமரிக்கிறது நம்முடைய கடமை. அதுக்காக எல்லா இடத்துலயும் டிபியில பேரை வச்சுக்கிறது, ஜிபேல ஒரு ஜிபேவை செக் பண்ணனா இந்த அம்மா பேரே வலையா, அது என் பையனும் பொண்ணும் அந்த பேரை சேர்த்தி வச்சிருக்கேங்கிற கேசஸ் எல்லாம் நான் பாக்குறேன். ஜிபேல பேங்க் அக்கௌண்ட்ஸோட அந்த இதுல அது என்னதுங்க, மொபைல் பேங்கிங்ஸ்ல அவங்க பேரை கொண்டு வந்து வச்சுக்கிறது. அப்புறம் அவன் வாழ்க்கையை எப்படி அவன் வாழ அனுமதிப்பீங்க நீங்க? அந்த இடத்துலதான் நம்ம ஒரு 60-70 வயசுல நம்ம குழந்தை நம்மள கவனிக்கல அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிக்கிறது. ஏன்னா நீ உன் வாழ்க்கையை விட்டுட்டு அவன் கவனிக்கலன்னு சொன்னா அவன் வாழ்க்கையை பார்க்கணும், அவன் குடும்பத்தை பார்க்கணும் இல்லையா? ஸோ திங்க் யோர் செல்ஃப் அண்ட் சேஞ்ச் த நேம் அண்ட் ப்ரொஃபைல் டிபியில தயவு செஞ்சு உங்களோட படங்களை வைங்க. ஒருத்தங்க புதுசா உங்களை அணுகுறாங்க அப்படின்னு சொன்னா த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கரண்ட் வேர்ல்டுல உங்களோட வாட்ஸ்அப் டிபி என்ன, உங்களோட சோசியல் மீடியா டிபி என்னங்கிறது, அதுல உங்களை பத்தின விஷயங்களை அவங்களுக்கு கன்வே பண்ணுங்க. அங்க கொண்டு போய் ஒரு சாமியையோ பூவையோ வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க எப்படிமா உங்களை பத்தின விஷயத்த அவங்களுக்கு கன்வே பண்ணுவீங்க? எனக்கு புரியவே மாட்டேங்குது. அது நீங்க யார் அப்படின்னு சொல்றது உங்களுடைய உடலும் உங்களுடைய முகமும். அதுக்கான மிகப்பெரிய ஆயுதம் 100 வருஷம் 200 வருஷம் நம்ம வீட்டுல வாழ்ந்த பொம்பளைங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய வெப்பன் நம்ம கையில இன்னைக்கு மொபைல் போன் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதை பர்ஃபெக்டா யூஸ் பண்ணாம நமக்கு எதுக்கு படிப்பு, நமக்கு எதுக்கு டெக்னாலஜி? தூக்கி அம்மிக்கல்ல வச்சு அரைச்சிட்டு வீட்லயே சமைக்க போயிருங்க. This is saree number 8ங்க, 2200 plus shipping. saree number 9. நான் அவங்கள மட்டும் சொல்லல, இதெல்லாம் இப்படி எல்லாம் யார் யார் இருக்கிறையோ அவங்கள எல்லாம் சொல்றேன். நாங்கெல்லாம் அப்படியே ரொம்ப ஷார்ப் தெரியுமா, நாங்க ரொம்ப உஷாரு தெரியுமா, எங்களை மாதிரிலாம் யாருனால என் போட்டோவையெல்லாம் எங்கேயும் எங்க இருந்து எடுக்க முடியாது. அப்படியா? இங்கவா, நான் 1000 போட்டோ காட்டுறேன்னு நான் 1000 பேருக்கு காட்டியிருக்கேன். உன் போட்டோ எங்கெங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நாங்க அது ரீதியாவே அதிகமா கம்ப்ளைண்ட்ஸோட சுத்திட்டு இருக்கிறவங்க, எங்களை மாதிரி உமன் ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாம். இங்கவா, உன் கூட இருக்கிற உன்னோட கூட பிறந்த உன்னோட அண்ணன் உன்னை எப்படி போட்டோ எடுத்திருக்கான், உன் கூட இருக்க கொழுந்தனார் உன்னை எப்படி போட்டோ எடுத்திருக்கான், உன் பக்கத்து வீட்டுல நீ அப்படியே அண்ணா அண்ணான்னு உருகி போய் உன் குடும்பமே பழகுறீங்களே அவங்க உங்களை எப்படி போட்டோ எடுத்திருக்காங்க, அந்த போட்டோஸ் எல்லாம் எந்த இடத்துல இருக்குன்னு பாருன்னு 1000 பேருக்கு காட்டியிருக்கேன். ஸோ அதனால உன் டிபியில இருந்து தான் உன் மூஞ்சி எடுத்துட்டு போய் அவன் ஒரு விஷயத்த பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. உன்னையவே அப்படி எடுத்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உலகத்தை புரிஞ்சுக்கோங்க. அந்த உலகத்துக்கு நீ ரெஸ்பாண்ட் பண்ணாத. எவ்வளவு நாளைக்கு பண்ணிட்டு இருப்ப? அது இன்னைக்கு தான் நடக்குதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? கிடையாது. இன்னைக்கு பீப்புளுக்கு அவேர்னஸ் வந்திருக்கு, பெண்களுக்கு தைரியம் வந்திருக்கு. அவ வெளியில சொல்றா, அவ வெளியில அதை சொல்ல வரா. இன்னைக்கு இருக்கிறத விட அதிகமான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொம்பளை பிள்ளைங்க சந்திச்சிருக்காங்க. அன்னைக்கு அவங்களுக்கு தைரியம் கிடையாது அதை வெளியில சொல்றதுக்கு. சரிங்களா?
என் போட்டோ வந்து இருக்குன்னா உனக்கு அங்க என்ன வேலைன்னு திருப்பி கேட்கணும். கரெக்ட் 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 ஜென்சி. ஒரு வெப்சைட்ல உன்னோட போட்டோவை பார்த்திருக்கேன்னு ஒருத்தங்க வந்து சொன்னாங்கன்னா அந்த வெப்சைட்ல உனக்கு என்ன வேலைங்கிற வார்த்தையை நம்ம என்னைக்காவது திருப்பி கேட்கிறோமா? அது ஒரு மோசமான வெப்சைட், அதுல என் போட்டோ வந்திருக்கு நீ வந்து சொல்ற சரி, அந்த வெப்சைட்ல உனக்கு அங்க என்ன வேலை, அதுல உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி திருப்பி கேளுங்க. புரியுதா? சோ இன்னைக்குதான் இது நடக்குது, இன்னைக்குதான் அதிகமா நடக்குது. பொம்பளை புள்ள ட்ரெஸ் போடுறதுனால நடக்குது, பொம்பளை புள்ள படிக்கிறனால நடக்குது, பொம்பளை புள்ள சாயந்தரம் லைட் போட்ட பிறகு வெளியில போகுது நடக்குது. கிடையாது. இதை விட அதிகமான தொந்தரவுகளை, இதை விட அதிகமான பாதிப்புகளை நம்மோட அம்மாவும் பாட்டியும் சந்திச்சிருக்காங்க. அன்னைக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை, படிப்பறிவு இல்லை. இன்னைக்கு நமக்கு இருக்கு, அதை வெளிப்படுத்தும். அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் சாரி நம்பர் 9. என்னோட ரொம்ப பிடிச்ச பஷ்மினா. என்னமா ரேட்டு? ஆஹா, இப்படி ஒரு ரேட் இல்லையா? 2500க்கு கொடுக்குறோமுங்க இந்த பஷ்மினாவை கரூர் கஸ்டமர்ஸ். நீங்க கையில வந்து ப்ராடக்ட் இதே மாதிரி இதே பார்டரை வச்சு நிறைய சாரீஸை பார்க்குறோம் அப்படிங்கிறது உண்மை. ஆனா இந்த துணியை தொட்டு பார்க்கணும். இது எவ்வளோ ரிச்சா இருக்கு, எவ்வளோ சாஃப்டா இருக்கு, இப்படி மேல போட்ட உடனே எவ்வளோ அட்ராக்டிவா இருக்கு, அதுக்கெல்லாம் சேர்த்து தான் காசு. ஸோ இது நான் 25க்கு கொடுக்குறேன். இதுல என்கிட்ட ஒரு பிளாக் இருக்குங்க, அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும். ஸோ திஸ் இஸ் சாரி நம்பர் 9, 2500 பிளஸ் ஷிப்பிங். திஸ் இஸ் பிளவுஸ். நம்ம கரூர் கஸ்டமர்ஸ் வந்து 10 மணிக்கே இதெல்லாம் வாங்கிக்கோங்க. 25க்கு தான் ஆஃபர் பண்றோம். ஓகே. ஸோ இதுல இன்னும் ஒரு கலர் காட்டட்டுமா, இல்ல அதுக்கு வேணும் ஒரு கலர் கரூருக்கு நிறைய வச்சிருக்காங்களாம், அதனால இதுல இன்னும் ஒரு கலரை ஒரு சாரியை காட்டிடலாம்னு சொல்றாங்க. ஓகேம்மா, தேங்க்யூ. எனக்கு தேங்க் பண்றது இல்ல, நான் நல்லா பேசினேனுங்கிறது இதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன மாற்றத்தை உங்ககிட்ட, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க சிஸ்டர்ஸ் கிட்ட, உங்க கோ சிஸ்டர்ஸ் கிட்ட ஏற்படுத்துங்கம்மா. அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப கொஞ்ச நாள் இருக்கிறோம், அந்த கொஞ்ச நாள்ல நாம யாருன்னு வெளிப்படுத்திக்காம வாழ்றது மாதிரியான முட்டாள்தனம் எதுவுமே கிடையாதுங்கிறது தான். திஸ் இஸ் சாரி நம்பர் 10. சாரி நம்பர் 10, 2500 பஷ்மினா பஷ்மினா பஷ்மினா. இப்படி தூக்கி போடும் பொழுது, இப்படி ஹேண்டில் பண்ணும் பொழுதே எப்படி சாஃப்டா இருக்குன்னு தெரியும். டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் கூட இருக்காது, ரொம்ப லைட்டா இருக்கும், ரிச்சா இருக்கும். பல்லு அண்ட் பிளவுஸ். சாரி நம்பர் 10ங்க, 2500 பிளஸ் ஷிப்பிங். ஜாம்தானி பியோருங்க. சாரி ஃபோல்ட் பண்ற பாருங்க, உள்ள பேப்பர், இதுக்கும் பேப்பர் ஆல்சோ இருக்கு. ஆனாலும் என்னால எப்படி ஃபோல்ட் பண்ண முடியுதுன்னு பாருங்க. That is the nature of exclusive pure ஜாம்தானி ஃபேப்ரிக்ஸோட நேச்சருங்க. ஸோ இதை நான் சாரி நம்பர் 11க்கு கொண்டுட்டு போறேன். பெல்லாவும் பஷ்மினாவும் உங்களோட ஃபேவரட், என்னோட ஃபேவரட்டும். ரெண்டுலையுமே நிறைய புடவை வச்சிருக்கேன். என்னமா ஓகே. எப்படி இருக்குங்க இந்த ஜாம்தானி? திரும்ப திரும்ப சொல்றேன், இதையெல்லாம் வந்து அனிச்சமை தாண்டி இந்த விலைக்கு கொடுக்க முடியாது. 1900 பிளஸ் ஷிப்பிங். சாரி நம்பர் 11, சூப்பரான கிரீன், 1900 பிளஸ் ஷிப்பிங். ஸோ அப்படியே ஒரு தின் பார்டர் பார்க்குறோம். ஜாம்தானியோட வீவிங்ஸ் கம்ப்ளீட் பாடியும் வரும். ரொம்ப சாஃப்டா லைட்டா பேஸ்டல் டோன்ல. அண்ட் பல்லு, ஜாம்தானியோட பல்லு அழகா இருக்கா? சாரி நம்பர் 11ங்க, வெரி பிரிட்டியஸ்ட் கிரீன். சாரி நம்பர் 11 அண்ட் பிளவுஸ்ல இது பார்டரா வரும். ஓகே. ஐயோ, அந்த கொடுமை இருக்கே, அந்த கொடுமை இருக்கே. ஐயோ அப்பா, ப்ரொஃபைல் லாக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்கறது. அதுல ஆம்பளை பசங்க கொடுப்பானுங்க பாருங்க, ப்ரொஃபைல லாக் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட். அது எதுக்கு கொடுக்கணும்? அதையே நீ லாக் பண்ணி வச்சுக்கிற. அப்புறம் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீ யாரு, எப்படிப்பட்டவன், என்ன பண்றேன்னு லாக் பண்ணியிருக்க ப்ரொஃபைல்ல இருந்து ஹவு கேன் வி கெட் இன்ஃபர்மேஷன்ஸ்?
ஸோ அப்படி ஒரு ப்ரொஃபைல் ரெக்வஸ்ட் கொடுக்கும் பொழுது அந்த ப்ரொஃபைல் அட்லீஸ்ட் நம்ம ஃபேஸையாவது வைக்கணும், அப்பதான் அவங்க ஐடென்டிஃபையாவது பண்ண முடியுங்கிற நாலேஜாவது இருக்கா? அதுவும் கிடையாது. அங்க அப்படியே ஒரு ரோஜா பூவையும் அங்க ஒரு சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் போடும். அவங்களுக்கு தான் உலகம் ஃபுல்லா கோயில் இருக்குது இல்ல, நீங்க தனியா அதுல வச்சு வேற அவங்கள வளர்க்கணுமா? ஸோ ஆமா, ப்ராடக்ட் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்கம்மா. சாரியோட ஸ்கிரீன்ஷாட்டை அனிச்சுமோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஸோ திஸ் ஆர் சாரி நம்பர் 11ங்க, 1900 ஒன்லி. இந்த ஜாம்தானிஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. கரூர் கஸ்டமர்ஸ் வெட்னஸ்டே த ரெசிடென்சிக்கு நேரமா வந்து அனிச்சம்ல புக் பண்ணிக்கோங்க. சாரி நம்பர் 12, 1900 கிரீம் கலர்ல ஆர் பேர்ல் ஒயிட் அப்படின்னு இப்பெல்லாம் ரீசெண்டா பேர்ல் ஒயிட் அப்படிங்கிறோம் இல்ல, அப்படி ஒரு கலர்ல நல்லா இருக்கா? எப்படி இருக்கு பல்லு? சாரி நம்பர் 12, பியூர் எக்ஸ்க்ளூசிவ் ஹேண்ட் ஓவன் Jamdani saree, just 1900 plus shipping. We are coming to Coimbatore on May 8th. We are coming to Coimbatore on May 8th, Wednesday. So நீங்க கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன். டக்குனு எதையுமே யோசிக்காம சொல்லிட்டேன். நான் வேற அதுக்கு பிளான் எல்லாம் வச்சு நிறைய வெண்டாஸோட வரும். இது வரைக்கும் போன ஊர்ல இல்லாத நம்பர் ஆஃப் வெண்டாஸோட கோயம்புத்தூர் மக்களை நம்மளோட சம்மர் சேலுக்காக பார்க்கறதுக்கு மே 8ஆம் தேதி புதன்கிழமை ஜென்னிஸ் கிளப் அவினாஷி ரோட் கோயம்புத்தூருக்கு வரும். சரிங்களா? மார்னிங் 10 o'clockல இருந்து நைட் 8 o'clock வரைக்குமா முடிக்கிறீங்க? வேலை நிறைய இருக்குமா? கிளரிக்கல் வேலை, டேபிள் காரருக்கு சொல்லலை, எதுவும் சொல்லலாமா? எக்ஸ்போ வேலை இருக்கு. போதுங்க, வேலை நிறைய இருக்கு. நான் ஒரு வீடியோக்காக வந்து உட்கார்ந்து என்ன அப்படியே ஒரு லைவ்னு பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க. வெனஸ்டே கரூர் எக்ஸ்போ முடிச்சுட்டு வந்து ஃபர்தர் மெட்டீரியல்ஸை காட்டுறோங்க. தேங்க்யூ ஆல்.